அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அனுப்புன வரைக்கும். ஸோ டிஎன்பிசி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமோட டிப்ளமோ ஐடிஐ ரிசல்ட் எப்போ வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசி தரப்புல அதிகாரப்பூர்வமான தகவலை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்றத சொல்லுவோம். அதே மாதிரி ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் வந்து அந்த அதிகாரப்பூர்வ தகவலும் சொல்லியிருக்காங்க. என்ன ஏது அப்படின்ற டீட்டெயில்ஸை பார்ப்போம். ஸோ டிஎன்பிசி வெப்சைட்டுக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல ரெக்யூர்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன்ல செலெக்ஷன் ஷெடியூல் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதுல தான் வந்து அடுத்து எப்போ எக்ஸாம் என்னென்ன, அதாவது எப்போ எக்ஸாம் இல்லை, எக்ஸாம்ல நடந்துச்சுன்னா எப்போ ரிசல்ட் வரும், எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், பப்ளிஷ் ஆயிருச்சா இல்லை அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்றத இதுல தான் ஒவ்வொரு எக்ஸாமும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ போஸ்ட் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நவம்பர் 2025 சொல்லியிருந்தாங்க. ஸோ அதன் அடிப்படையில் நேற்று தான் வந்து என்ன பண்ணாங்க, இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு உண்டான ரிசல்ட்டை வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஇ, அதாவது நான் இன்டர்வியூ போஸ்டோட ரிசல்ட் எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி அப்படின்றத ஆல்ரெடி அவங்க வந்து செலெக்ஷன் ஷெடியூல்ல அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ நமக்கு உண்டான டிப்ளமோ ஐடிஐ லெவலுக்கு உண்டானது பிப்ரவரி 2026 அப்படின்றத தெளிவா அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்ப சார் இதுலயும் நிறைய பேர் கேட்பீங்க, சார் அப்ப பிப்ரவரினா எப்போ வரும்? இப்போ வந்து உங்களுக்கு நவம்பர்னு சொன்னதை வந்து வாரம், அதாவது 5ஆம் தேதி ஃபர்ஸ்ட் வீக்குன்னு கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வீக்ல என்ன பண்ணிட்டாங்க, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி உங்களுக்கு நான் இன்ட்ரி போஸ்ட் இந்த ரிசல்ட், இந்த எக்ஸாமோட ரிசல்ட்டும் ஜனவரி வாரம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா மேக்சிமம் பிப்ரவரி வாரம் இது வரதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இல்ல இந்த நான் இன்ட்ரி போஸ்ட் வந்து மாத்தி ரிலீஸ் பண்றாங்க அப்படின்னா அப்போ வந்து இதுவும் வந்து பிப்ரவரியில எப்பனாலும் வரலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த விஷயத்த நிறைய பேருக்கு தயவு செய்து ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம நம்ம சேனலை தொடர்ந்து இதே மாதிரி அப்டேட்டுக்கு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் இந்த செலெக்ஷன் ஷெடியூல் அப்டேட் ஆனோடனே கண்டிப்பா சொல்றேன் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டோம், அப்டேட் பண்ணிட்டோம். சரியா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்க, நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல ஸ்டடி மெட்டீரியலா இருக்கட்டும், டிப்ளமோ ஸ்டாண்டர்ட், அதே மாதிரி பிடிஎஃப் டெஸ்ட் பேட்சஸா இருக்கட்டும், எல்லாமே பிடிஎஃப் வெளியில தான் என்ன பண்ணுது, அவைலபிளா இருந்தேன். சரிங்களா? அவைலபிளா இருக்கு. தயவு செய்து என்ன பண்ணுங்க, மறக்காம வேணுங்கிறவங்க, இப்ப இருந்து படிக்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செய்து நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. ஸோ பிடிஎஃப் மெட்டீரியலோ பிடிஎஃப் டெஸ்ட் பேட்சோ வேணும்னா தயவு செய்து சாம்பிள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.